ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என் லைஃப்ல நடந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட்டை ஷேர் பண்றேன். என்னன்னா, இதுதான் உண்மையை சொன்னா என்னோட டேட்டிங் அண்ட் சோஷியலைசிங் அந்த இதோட மொத்த பெர்ஸ்பெக்டிவ்மே சேஞ்ச் பண்ணது இந்த ஒரு சிங்கிள் ஈவெண்ட். இது மூலமா நான் ஏகப்பட்ட சேஞ்சஸ் நான் எடுத்து வந்தேன். அண்ட் அப்சல்யூட்லி யூ கேன் டூ இட். பட் இஃப் யூ ஆர் ஓன்லி வில்லிங் டு பண்ண முடியும். நான் என்ன சொன்னா நீ அதை கேட்காம கண்டுக்காம இல்லை வேணாம் ஏன்னு போனேன்னா your success in this area will be much more lower. Okay, முதல்ல இந்த மூமெண்ட் முதல்ல ஷேர் பண்றோம். I was ஒரு 12th 11th படிச்சேன். எக்ஸாக்ட்லி 11th படிக்கும் போது I was going to type writing. ஓகே, டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே போயிருந்தேன். அண்ட் ரெண்டு முடிச்சிட்டேன். அப்போ அந்த டைம்ல நான் போயின்னு இருக்கும்போது I had a friend. ஓகேவா, அவன் அங்க இருக்கான். அவன் அந்த இடத்துல டைப் ரைட்டிங் இதில் உட்காந்துருக்கா, நான் இங்கே இந்த சைடு இந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிருக்க, அவன் இந்த டைரக்ஷன் இப்படி ஃபேஸ் பண்ணின்னு இருக்கான். ஸோ புதுசாக ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணுறான். ஓகே, சின்ன பொண்ணு தான். பட் we were 11th, she's around 8th 9th அந்த மாதிரி தான். when she entered, ஃபர்ஸ்ட் வந்து வந்த உடனே அவனும் அவளும் ஐ கான்டாக்ட் வச்சான். அப்படியே பார்த்து ரெண்டு பேரும் சிரிச்சுன்னுக்குறாங்க. கொஞ்ச நேரம் டைப் ரைட்டிங் இது பண்றாங்க, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சிரிக்கிறாங்க. ஐ வாஸ் லைக், அவன் என்கிட்ட வந்து சிக்னல் பார்த்தான், எமிச்சாங்க பின்னாடி அப்புறம் பார்த்து சிரிக்கிறான். அந்த டைம்ல எனக்கு இது வரைக்கும் பொண்ணுங்கிட்ட ஒழுங்காக பேசுறதுக்கு போய் லைக் லிட்ரலி நாங்கள் டைப் ரைட்டிங் உட்காந்துக்கிறோம்னா கரெக்டாக எனக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு இருப்பா. லைக் லிட்ரலி எவ்ரி சிங்கிள் டே, சண்டேஸை தவிர வாரத்துல 6 நாளும் தினமும் காலையில மூஞ்செல்லாம் முடிப்பேன் 6 மணிக்கு. ஓகே, ஒரு வாட்டி கூட ஒழுங்கா ஒரு பேசினதே இல்லை. ஓகே, ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சோஷியலி அவக்வர்ட். அண்ட் ஒரே வாட்டி என்ன பண்ணிருக்கான், அந்த பொண்ணுகிட்ட நீங்க எந்த ஸ்கூலு அப்படின்னு கேட்டேன். அவ எதுக்கு அப்படின்னா, அவ்வளவுதான், எதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு எங்கிட்ட குடிச்சுன்னு ஓடி போயிட்டேன். அந்த டைம்ல இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன்னா அவன் வந்து ஒரு ஸ்கூல் பேர் சொன்னா. அப்படியா, சரி ஓகே நான் வரேன் அப்படின்ட்டு வாழத்துக்கு 2 கால் நடுல போட்டுன்னு நான் அப்படின்னு போயிட்டேன். சரி ஓகே, நான் இந்த மாதிரி கேஸா அவங்களுக்கு வந்து அவன் பார்த்து மட்டும் மறுபடியும் சைட் வச்சுருந்தாங்க, சிரிக்கிறாங்க. ஒரு 2 நாள் இந்த மாதிரி போச்சு. 3ஆவது நாள்ல வந்து என்ன பண்ணான், அந்த பொண்ணு போயிட்டா. முன்னாடி கொஞ்சம் நடந்து போயிருந்தா, இவன் என்கிட்ட சொல்லியிருந்தான், டே அவகிட்ட போய் கேட்கப்படாதான். சரி ஓகேடா போய் கேளு. இவன் மட்டும் இப்படிதான் கேட்கணும். 2 வருஷமே இந்த டைப் ரைட்டிங் வரண்டா, ஒருத்திக்கிட்ட கூட ஒழுங்கா பேசுனது இல்லடாங்கிற மாதிரி ஃபீலிங்ல இருந்தேன் நான். என்னால இன்னைக்கு சவுண்டே பேச முடியல. ஓகேவா, சரி ஓகேன்னு இது பண்ணோம். அவன் அப்புறம் சைக்கிள்ல போறான். ஓகே, அந்த பொண்ணு இங்க போயின்னு இருக்கா, இந்த சைடு ஸ்ட்ரீட் கிராசிங், இந்த சைடு போயிட்டான், சைக்கிள்ல போவோம். அதனால எனக்கு அந்த வியூ தெரியல. அவ்வளோ தூரம் போய் எட்டி பார்க்கலாமா பார்த்தா நடுவில் என் வீடு இது, அம்மா வெளியில பெருக்கிந்தா, டே சீக்கிரம் வாடா நாயே அப்படின்னாங்க. ஷிட் அப்படின்னு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் சொன்னான், என்னை பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்டேன். என்னை லவ் பண்றியான்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன். ஆமான்ட்டா, அவன் என் கேர்ள் ஃப்ரெண்டுன்ட்டான். எது அதுக்குலையா அப்படின்ற மாதிரி. லைக் லிட்ரலி பார்த்தோட 3 நாள் தான் இருக்கும். அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருப்பாங்க. அதுக்கு ப்ரப்போசலாக தான். ஓகே, மோஸ்ட்லி வந்து ஐ கான்டாக்ட் பார்த்து அந்த இதில் வைக்கிறதுல சிரிக்கிறது, அந்த இதுலேயே தான் 90% ஆஃப் இது போயிடுச்சு. ரிலேஷன்ஷிப் அந்த ஸ்டார்டிங் அதுதான் தேவை. வேர்பல் கம்யூனிகேஷன் இல்லாமல் நான் வேர்பல் கம்யூனிகேஷன் தான். பட் ஆனால் கதை இன்னும் சொல்கிறீங்க. அது அம்மா இது பண்ணிட்டான் போயிட்டான். அம்மா அந்த அந்த பொண்ணு லிட்டரலி 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. 8th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். ஆமா, நாங்கள் 10th 11th அந்த மாதிரி படிச்சோம். ஸோ நாங்கள் சின்ன பசங்க தான் அந்த டைம்ல. இட் ஹேப்பன் லைக் 4-5 years ago. ஓகேவா, அப்ப என்ன ஆச்சுன்னா அப்புறமா அந்த பொண்ணுக்கு ஒன்று டேட்டிங் போனோம். ஒரு காஃபி ஷாப், ஒரு காஃபி ஷாப்புக்கு அந்த பொண்ணை தனியாக கூட்டின்னு போனோம். அண்ட் ஷி ஆல்சோ ப்ராட் ஒரு 500 ஏதோ ஒன்று. ஓகேவா, மொத்த ஸ்டடியும் உங்களுக்கு சொன்னா பிரச்சனை எனக்கு வந்துட போகுது. ஓகேவா, அவன் அங்கே போயிட்டு இது பண்றாங்க, 2 பேரும் பேசுறாங்க, ஜாலியாக இதை பண்ணியிருக்காங்க. ஒரு டேட் எப்படி போவான் அந்த மாதிரி. அண்ட் ஷி ஈவன் ஆஸ்க்ட் ஹிம், ஏன்னா அந்த பையன் அவனை பார்த்தாலே அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கு அவன் லைட்டா சரக்கு அடிப்பான், தம் அடிப்பான்ட்டு. ஓகேவா, அந்த பொண்ணு வந்து இல்லை எனக்கும் அந்த மாதிரி ஏதோ சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி சொன்னான்.
அது வேற ஏதோ பேர் சொன்னான், ஆனா அது பேர் சிகரெட் இல்லை, அது ட்ரக்ஸ். ஏன்னா அவன் லைட்டா எனக்கு கரெக்டா தெரியல, பட் ட்ரக்ஸ் மற்றபடி வேற ஏதோ கன்சியூம் பண்ணுவான்ட்டு. ஆனா எனக்கு கிளியரா தெரியும் சரக்கு அடிப்பான், தம் அடிப்பான். ஓகேவா? அண்ட் லிட்டரலி இஸ் ஒன்று கொத்தகள் உனக்கு வந்து இப்ப நீ வந்து எது வேணா குறை சொல்லலாம். லைக் இருக்க எல்லா பொண்ணுங்களும் வந்து இந்த மாதிரி கஞ்சா குடிக்க போயிருங்க, இதுவா இருக்கவனுங்க தான் லவ் பண்ற அப்படின்ட்டு. The question I want to ask you is, உனக்கு என்ன வேணும்? உனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். ஸோ அதுதான் வழி. அதிகம் ஒன்று போய் சரக்கடி இந்த மாதிரிலாம் சொல்ல. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன். ஓகேவா? அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் உனக்கு சொல்றேன். உனக்கு அது வச்சு உனக்கு புரிதாப்பா. அவன் கராத்தே பண்ணுவான். ஓகேவா? ஜிம்முக்கும் இல்லை அந்த டைம்ல ஜிம் போகலாம். லைக் அப்போ நாங்களே சின்ன பசங்கள 10th அந்த டைம்ல. ஸோ கராத்தே பண்ணியிருந்தான். அதுக்கப்புறமா he do some drugs, absolutely, like cigarette பிடிப்போம், maybe some kind of drugs, I don't know clearly. And next one, confirm drinking, like பசங்களோட மொத்தமா பசங்க, சின்ன பசங்க இல்லை. ஓகே, அவங்க கூட செய்யறது எல்லாமே ரொம்ப பெரியவங்களா இருப்பாங்க. ஒரு 20-22 வயசு அந்த டைம்ல. அப்போ எங்களுக்கு ஒரு 15-16 தானே. அப்போ வந்து சரக்கு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஸோ it literally has a lot of taboo characters involved in it. டேபுனா டொபாக்கோ இல்லை, டேபுனா தப்பான விஷயம். ஓகே, பட் வாட் இஸ் த ரிசல்ட்? ஈஸியாக கொத்துக்கு. ஸோ நீ என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுன்றது, யூ நீட் டு ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் டேபு கேரக்டர்ஸ் இன் யுவர் லைஃப். ஓகே, உனக்கு ஒரு சில அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும். அதுன்னு கையெடுப்பேன்னு சொல்லாத, ரொம்ப கேவலமா இருக்கு. மற்றபடி யூ நீட் டு ஹேவ் சம், ஓகேவா, தட் யூ ட்ரூலி வாண்டட் டு டூ. வெல், நான் சரக்கு அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓகே, நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அதில் ஹெல்த் முக்கியம், என்னோட ஃபிட்னஸ் முக்கியம், ஏன்னா மாடலிங் அந்த மாதிரி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஐ வுட் நெவர் டச் ட்ரக்ஸ் இன் மை லைஃப். ஸோ ஆனால் ஐ எம் கைண்ட் ஆஃப் லைக், என்னோட டேபு கேரக்டரிஸ்டிக் பார்த்தோன்னா I'm a little bit naughty. You can say, okay, flirtatious sort of woman. என் காலேஜில் இருக்கும்போது மோஸ்ட்லி வந்து கோல்டு ப்ரெஷரும் அவ்வளோ யாருமே பண்ண மாட்டாங்க. அண்ட் ஐ டூ இட். ஓகே, மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு ஞாபகம் இருக்கும், ஸ்ட்ரிக்ட் எடுத்துன்னு போயிட்டு எடுத்துட்டு போய் சொல்லுவார் மாதிரி ப்ரப்போஸ், இல்லை யாரு நீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுக்கு யாருன்னு தெரியாது, திடீர்னு ப்ரப்போஸ்ன்னு சொல்லுவான். ஆனால் அப்படி இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஸ்மூத்தாக பிகேவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கோல்டு அப்ரோச் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால ஓகே, என்னை வந்து கொஞ்சம் பிகேவியர் இந்த மாதிரி. அந்த வருஷம் நான் இந்த மாதிரி யூடியூப் சேனல் நான் மட்டும்தான் என் காலேஜில் அந்த மாதிரி இவ்வளோ வீடியோஸ் போட்டு இவ்வளோ பேசி இந்த மாதிரி ஒரு டாபிக் பற்றி பேசுகிறாள் நான் மட்டும்தான். ஸோ பீப்புள் வில் பி லைக், ஓகே, இட் இஸ் எ பிட் ஆஃப் டேபு. கொஞ்சம் இட் இஸ் நாட் கன்வென்ஷனல், லைக் இட் இஸ் நாட் கன்வென்ஷனல். சேஃப்னு தான். சேஃப் இல்லையா? ஐயோ, எவனோ தூக்கிடணும், அப்படி இல்லை. இது வந்து கன்வென்ஷனலா ஒரு பொலைட் socially acceptable behavior மாதிரி அது இல்லை. ஓகே, லிட்ரலி ஜஸ்ட் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், நீ அந்த மாதிரி ஒரு சோஷியலி அக்செப்டபிள் பிஹேவியரா பண்ணாம கொஞ்சம் அன்அக்செப்டபிளா பண்ணின்னு அது அந்த பொண்ணையும் கூட ஜாயின் பண்ணி பண்ணலாம். லைக் அந்த பொண்ணு கூட சேர்ந்து சரக்கடின்னு சொல்ல, பட் ஆனால் அந்த பொண்ணு கேட்ட பாதியா அந்த இதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி பண்ணோம், ஸோ இது பண்ணலாமா, ட்ரை பண்ணலாமான்னு சும்மா. ஏன் அவ இதுவும் பாரு, அவளோட மைண்ட்ல இருந்து பாரு, அவளுக்கு ஒரு கியூரியாசிட்டி. அவளால வந்து நார்மலா அதை வந்து எதுவும் பண்ண முடியாது. பட் இன்னொருத்தவங்க வச்சு, அவன் சூப்பரா இது ஒன்று ரிஸ்க் எடுத்து பண்றான் பார்த்தியா, அந்த மாதிரி இது ஒன்று பண்ணிடணும் அப்படின்றபடி. இட் கேன் பி ஈவன் டிரைவிங் எடுத்துக்கோ. நீ டிரைவிங்ல வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடா ஓட்டுற அந்த மாதிரி ஆளா இருந்தா, நான் கிடையாது அப்படி, அந்த மாதிரி ஆளா இருந்தேன்னா யூ கேன் ஜஸ்ட் அவ கூட இருக்கும்போது சும்மா வேணும் நல்லா டிரைவிங் ஸ்பீடா இது பண்ணான்னு வச்சுக்கோ. அந்த பொண்ணுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு உங்களோட ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் நிறைய கேர்ள்ஸ் வந்து பைக் லவர் பாய்ஸா, என்ன சொல்றது, பைக்கர் பாய்ஸா, ஓகேவா, பைக் ரைட் பண்ணுவீங்களாடா, அவங்கள வந்து பிடிக்கணும்ல ரொம்ப. ஏன்னா அவங்களுக்கு காஸ் இட் ஜஸ்ட் ஷோஸ் சம் அமௌண்ட் ஆஃப், எப்படி சொல்லலாம், ஹை லெவல் மஸ்குலின் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இட் ஜஸ்ட் எக்ஸைட்டிங். ஓகேவா, நிஜமாவே இட் இஸ் சம்திங் எக்ஸைட்டிங் டு டூ அண்ட் டு வாட்ச் யூ டூ இட் and be with them. That is the amazing feeling that a person can get. Okay, so இப்போ மோஸ்ட்லி
என்ன சொல்லலாம், இந்த விஷயத்துல என்னன்னு பார்த்தா வச்சுக்கணும். இப்போ டேபு கேரக்டர்ஸ்னா ஐ மீன் பேட் பிஹேவியர்ஸ் நம்ம வச்சுக்கோ, அது மட்டுமே நீ எக்ஸ்ட்ரீம்ல எடுத்துன்னு போகணும்னு. ஆமா, அது எதுவும் இருந்தாலும் சோஷியலி இந்த அளவு தான் எல்லாரும் பண்ணுவாங்கன்னா அதை தாண்டி 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் எடுத்து நீ எடுத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து கொஞ்சம் இப்போ பப்ளிக் ஸ்பீக்கிங் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் இதில் கொஞ்சம் எதுக்கு என்ன டவுன் பிளே பண்ண நான் நல்லா தான் பண்ணுவேன், ஓகேவா. ஸோ அதனால ஸ்டேஜில் பேசும்போது ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, ஸ்டேஜில் மோர்லைக் ஒரு ஆக்கத்தான் ப்ரெசன்டேஷன் நடந்துச்சுன்னு வச்சுக்கேன். அதில் நான் வந்து என் ஜூனியர்ஸ் வந்து பேச விட்டேன். ஓகே, இட் வாஸ் ரிஸ்கியட் ஃபார் தம். ஓகே, அவங்களுக்கு பயம். பட் வந்து நான் வந்து என்ன எப்படி பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணேன். அதனால அவங்க பண்ணாங்க. ஸோ தேவர் மச் மோர் இன்ட்ரெஸ்டட், எக்ஸைட்டட் டு டூ தோஸ் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் பி வித் மீ. ஓகே, லிட்டரலி தட் இஸ் த கைண்ட் ஆஃப் வைப் யூ ஹேவ் டு கிவ். இப்போ சோஷியலி டேபு கேரக்டர்ஸ்னா ஒன்லி இப்போ சரக்கு இது பண்றது அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் சோஷியலி பொலைட் பிஹேவியர், இன்னொரு சோஷியல் சர்க்கிளில் ஓகே இவ்வளோதான் நாங்கள் பண்ணுவோன்ற மாதிரி இருப்பாங்க. இது இந்த விஷயத்த இதுக்கு மேலே நாங்கள் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திடீர்னு போகிற பொண்ணுக்கிட்ட வந்து என்னால் கோல்டு ப்ளூஸ்லாம் பண்ண முடியாது. கோல்டு உங்கள் கேங்கில் இப்போ 4-5 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கேன். இப்போ அங்கே இருக்க ஒரு பொண்ணு போய் கோல்டு ப்ளூஸ் நீ பண்ணணும்னு வச்சுக்கேன், உனக்கு பயமாக இருக்கும். ஐ மீன் மற்ற எல்லாம் எவனும் பண்ணவே போதில்லை. பட் ஆனால் நீ போய் பண்ணணும்னு வச்சுக்கேன், உன் மேலே அவங்களோட இது வந்து மாறிடும். ஓகேவா, அவங்களுக்கு வந்து உன் மேலே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் வரும். ஓகே, இவன் தைரியமாக பண்ணுவான், இது பண்ணுவான், இவன் கூட. ஆனால் வேற எவனுக்கும் நீ பண்ற விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அவன் வந்து நானும் கூடவே இருக்கேன் அந்த மாதிரி வருவாங்க லிட்டரலி. ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் வைப் தட் யூ ஹேவ் டு புட் ஆன் பீப்புள். இது பொண்ணுங்க மேல மட்டும் இல்லை, பசங்க மேலே நீ யூஸ் பண்ணலாம். அதுக்கு கேவா இருக்காத. என்ன சொல்ல வரேன்னா, இட் கேன் பாண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் வாட் எவர் யூ டூ. அந்த பார்ட்னர் இன் கிரைம்னு சொல்லுவாங்க பார்த்தியா, லிட்டரலி தட். ஏன்னா நீ ஏதோ ஒரு கெட்ட விஷயம் ஒன்னா பண்ணுன்னு சொல்லியா, ஒரு எக்ஸ்ட்ரீம் பாண்டிங் வந்து கிரியேட் ஆகும். லைக் இப்போ வந்து ஒரு பொண்ணு கூட சேர்ந்து பிட் அடிச்சேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். ஸோ அந்த டைம்ல வந்து என்ன ஆகும்னா, ஒரு பாண்டிங் இதுவும் ஆகும். அது வந்து ஒரு நார்மலா வந்து சும்மா பேசுறது ஒரு எக்ஸ்ட்ரா லெவலா பெட்டரா இருக்கும். ஓகே, ஜஸ்ட் நீட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த லவ் இதுவா இருந்தாலும் எப்பவுமே இந்த சாஃப்ட் லைட் ஹார்ட்டட் வேவா மட்டும் இருக்காது. கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும், இது பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். இல்லை, நீ வாய்ஸ் சுத்தமா சரியில்லை. பட் ஆனா எது பண்ணாலும் ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ், டேக் இட் டு தி எக்ஸ்ட்ரீம். நார்மலா இப்போ ஒரு பீப்புள் இந்த லெவல் தான் எந்த ஒரு விஷயமும் பண்றாங்கன்னா, நீ அதுக்கு மேல கொஞ்சம் மேல போய் அந்த பிஹேவியர் நடத்தியும். ஓகேவா, அப்போதான் உனக்கு வந்து அந்த மாதிரி ஏதோ வேலிடேஷன் வாட் எவர் யூ கேன் சே அபவுட் தட். And also it gives you a lot of freedom. ஃபர்ஸ்ட் முதல்ல நீ அந்த மாதிரி இருக்க ட்ரை பண்ணு, பிஹேவ் பண்ணு. அதுக்கப்புறமா நீ அதில் கம்ஃபர்டபுள் ஆனது அப்படின்னா கூட வந்து வேற ஏதோ பொண்ணையும் அந்த மாதிரி இது பண்ணிட்டு டேட் பண்ணும்போதோ இது பண்ணும்போதோ அந்த மாதிரி ட்ரீட்ஸ் தான் காமி. அதுக்கப்புறமா அந்த மாதிரி நான் என்னால் உனக்கு பண்ண வைக்க முடியுன்ற மாதிரியும் காமி. அண்ட் ஷி வில் பி மச் மோர் ஹாப்பி எக்ஸைட்டட் டு பி வித் யூ. இல்லைன்னா யாருக்கு வந்து ஒரு போரிங்கான ஒரு பர்சன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இட் ஜஸ்ட் நீட் டு பிகம் மச் மோர் எக்ஸைட்டிங் by doing this kind of things. ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ட்ரிஸோட ரூல்ஸ் மட்டும் பிரேக் பண்ணாம வேற எந்த ரூல்ஸ் வேணா பிரேக் பண்ணிக்கோ. இட் கேன் பி இப்போ ஒரு யூனிவர்சிட்டியில இருக்கன்னா, யூனிவர்சிட்டியில கண்டிப்பா ஒரு ஏகப்பட்ட லூசும் தனமா ரூல்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பனிமலர்லாம் வந்து பார்த்தோன்னா பசங்க பொண்ணுங்க பேசக்கூடாதா. இஃப் யூ கேன் பிரேக் த அந்த ஸ்கூல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சர்க்கிள்ல யூ வில் பி சீன் சம்மோன் ஹூஸ் above. ஓகே, உன்னால ஒரு எக்ஸைட்டிங் பர்சனா உன்னை பார்ப்பாங்க. வெல் அஃப்கோர்ஸ் ஸ்டாஃப் கிட்ட மாட்டேன்னு தான் செத்த. வெல் நான் பனிமலர் கிடையாது, நான் தப்பிச்சேன். என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, அவனுங்க புலம்பினே இருப்பான், இங்க இருக்க பொண்ணு செம்மழகா இருக்குதா, ஆனா எதுவுமே பேசவே முடியலடா அப்படின்ற மாதிரி. நல்லா இருக்கட்டும், பேசிட்டா இருக்கட்டும். ஓகே, அண்ட் ஆல்சோ இது இந்த மாதிரி நெகட்டிவ் பிஹேவியர்ஸ், நெகட்டிவ்னு சொல்லலாம், நெகட்டிவ்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி பிஹேவியர்ஸ் மட்டும் இல்லை, you can even take the light-hearted behaviors like kindness,
ரொம்ப ஓவரா கைண்ட்னஸா இருக்குது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று லைட் ஆர்டர் லவ், கைண்ட்னஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ் அந்த மாதிரி எது எடுத்தாலும் இப்போ நார்மலாக ஒரு ஜென்ரல் ஆவரேஜாக பீப்புள் இந்த அளவு தான் கொடுப்பானா, அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக நீ கொடுக்கணும். லைக் இப்போ காந்தி, மகாத்மா காந்தி இருக்கார்ல, சோ மச் அந்த கைண்ட்னஸ், வார்ம்த் அந்த ஏதோ ரொம்ப அதிகமாக காமிச்சார், மோர் தென் ஏ நார்மல் ஆவரேஜ் ஹியூமன் பீயிங். ஸோ தட் இஸ் வை இஸ் சீன் அஸ் சம் ஒன். அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஆரா கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ ஹேவ் டு டு. அண்ட் எனக்கு எப்போ இது வந்து புரிய ஆரம்பிச்சதோ, லைக் இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 1 year 2 years கழிச்சு தான் எனக்கு இது புரிய ஆரம்பிச்சது. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்டிகிரேட் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் ஐ கேன் சி த ஷிஃப்ட் இன் பீப்புள் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு நியூ ஸ்ட்ரேஞ்சர் வந்து அவங்களுக்கு வந்து என் பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என் மேலே a lot different. Okay, so I can clearly see it and it is actually freaking working. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவே எடுக்கிறேன். So just give it a try, man. It can't always be like in rules book. The model is ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, you can just check it out. ஓகேவா? அதில் வந்து எப்படி நம்ம கரெக்டாக பிரேக் பண்ணி எப்படி எக்ஸாக்டாக எப்படி ஃப்ரீயாக இருக்கிறதுன்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த வீடியோவில் முடிஞ்சதுக்கு அவனை பற்றி, என் ஃப்ரெண்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணேன். ஓகேவா? ஸோ தட் இஸ் இட். தேட்ஸ் அ கோர்ஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆல்சோ என்னோட இன்ஸ்டாகிராம் மட்டும் கொஞ்சம் செக் அவுட் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ see you later.